கேஆர் விஜயா அவர்கள் பற்றியும் மனோரமா அவர்கள் பற்றியும் நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. ஏன்னா பல நடிகைகளை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாமல் இவங்க 2 பேரும் தான் இப்போ எந்த சிஎம் இருந்தாலும் அவங்க கிட்ட பேசி இவங்களை காப்பாற்றினது தான் அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க. கேஆர் விஜயாவும் தமிழ் திரைப்பட உலகத்தை கட்டி ஆண்டவர், மனோரமாவும் தமிழ் திரைப்பட உலகத்தில் பல முதலமைச்சர்களோடு நெருங்கிய. மனோரமாவுக்கு ஒரு பெரிய வரலாறு. ஜெயலலிதாவோட நடிச்சிருக்கு, அண்ணாவோட நாடகத்தில் நடிச்சிருக்கு, கருணாநிதியோட நடிச்சிருக்கு, எம்ஜிஆரோட நடிச்சிருக்கு. இத்தனை முதலமைச்சர்களோடு அந்த அம்மா நெருக்கம். எந்த நடிகை இரவில் இது போன்ற ஈசிஆர்லேயோ அடையாறு பார்க்லேயோ தாஜ் ஹோட்டல்லையோ சோழாவிலையோ எந்த தொழிலதிபரோடு நடிகைகள் தங்கி இருந்தாலும் காப்பாற்றுவதற்கு ஒரே போன் எங்கே போகும்? மனோரமாவுடைய அந்த கோரிக்கை உடனடியாக நிறைவேற்றப்படும். இப்படித்தான் பல முன்னணி நடிகைகள் காப்பாற்றப்பட்டு இருக்கிறார்கள். மனோரமா உயிரோடு இருக்கிற வரை பல பேருடைய வாழ்க்கையை காப்பாற்றியவர் மனோரமா. இதனால ஆட்சிக்கு எல்லா நடிகைகளும் கட்டுப்படுவார்கள். கேஆர் விஜயா பற்றி சொன்னது, கேஆர் விஜயா நேரம் தவறாமை, காலம் தவறாமை நடிக்கக்கூடிய நடிகை. இந்த அம்மா ஒரு கடத்தல்காரன், வேலாயுத நாயர், ஸ்பென்சார் முதலாளி, சுதர்சன் சிட்பண்ட்ஸ் அன்னைக்கே பல 1000 கோடி ஆட்டையை போட்டவன். விமானம் வச்சிருந்தாரு, கப்பல், சொகுசு கப்பல் வச்சிருந்தாரு. கேஆர் விஜயாவை தன்னுடைய நிறுவனத்தில் ஒரு பங்குதாரராக பணமே போடாமல் இணைத்துக் கொள்கிறார். ஏன்? கேஆர் விஜயா இருந்தா தமிழ்நாடு முழுக்க பல பேர் ஏமாற்றப்பட்டவர் தான் வேலாயுதம் நாயர். இப்பெல்லாம் சேர்த்து சுண்ணாம்பா இருப்பார். இந்த பின்னணியில் கேஆர் விஜயாவும் இந்த மாதிரி ஷூட்டிங் ஃப்ளைட்டில் தான் வரும். வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய எல்லா பயணமே அந்த அம்மா சொகுசு கப்பலில் தான் போகும். வேலாயுதம் நாயர் தான் வச்சிருந்தார். வேலாயுதம் நாயர் இருந்த காலத்தில் கேஆர் விஜயா, எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன், முத்துராமன், முன்னணி நடிகர்கள் அத்தனை பேர்ட்டையும் தொழில் ரீதியாக பிரச்சனைகளை சந்திக்கிற தயாரிப்பாளர்கள் உதவிக்காக யார்கிட்ட போவாங்க? ஏன்னா கேஆர் விஜயா பெரிய இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வங்கிகளை விட பல மடங்கு வசதி படைத்தவருடைய 2வது மனைவி. யாரு? ஒரு நடிகையை ஒரு காவல்துறை உயர் அதிகாரி தொடர்ச்சியாக அவருடைய அந்தப்புறத்துக்கு அழைக்கிறார். அந்த அம்மாவும் போகுது. ஆனால் போலீஸ் உயர் அதிகாரி அழைத்த போது போகலை. ஆய்வாளரை அனுப்பி அந்த அம்மா ஃபாலோ பண்ண சொல்றாரு. அடையாறு பார்க்கில் அந்த அம்மா ஒரு தொழிலதிபரோடு தங்கியிருக்கு. நீங்கள் காவல்துறை தான் எப்பவும் பொறி வச்சு பிடிப்பானே. பிடித்த பிறகு அடையாறு பார்க் ஹோட்டல்லேருந்து அதுக்கு பின்புறம் அபிராமபுரம் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டர் தான். இரவு 2 மணிக்கு ஒரு காவல்துறை ஆய்வாளர், இன்னைக்கு அந்த அம்மா பெரிய நடிகை, உச்சபட்ச நடிகை, குழந்தை குட்டியோடு செட்டில் ஆயிடுச்சு, அந்த நடிகையை நடந்து கூட்டிகிட்டு போனார். பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அமிர்தா. இன்னைக்கு நம்மளோட தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரீசெண்டாக பேசின ஒரு விஷயம் வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு. அது வந்து நீங்கள் கேஆர் விஜயா அவர்கள் பற்றியும் மனோரமா அவர்கள் பற்றியும் நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. ஏன்னா பல நடிகைகளை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாமல் இவங்க 2 பேரும் தான் டேரெக்டாகவே சிஎம், அந்த அப்போ எந்த சிஎம் இருந்தாலும், ஜெயலலிதா அவங்க இருந்தாலும் இல்லை கலைஞர் அவர்கள் இருந்தாலும் அவங்க கிட்ட பேசி இவங்களை காப்பாற்றினது தான் அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க. அது இப்போ ரொம்ப வைரலாக போச்சு. இது ஏன் சார் அந்த மாதிரி? அவங்க கேஆர் விஜயாவை சொல்லலை, மனோரமா தான் சொன்னேன். ஏன்னா பல நடிகைகள் நீங்கள் எனக்கு தெரிந்து இப்போல்லாம் குழந்தை குட்டியோடு ஆயிட்டாங்க, அதனால் சொல்லுவது சரியில்லை. ஒரு நடிகையை ஒரு காவல்துறை உயர் அதிகாரி தொடர்ச்சியாக அவருடைய அந்தப்புறத்துக்கு அழைக்கிறார். அந்த அம்மாவும் போகுது. ஆனால் ஒரு முறை அந்த அம்மா அதை அந்த போலீஸ் உயர் அதிகாரி அழைத்த போது போகலை. ஒரு காவல்துறை ஆய்வாளரை அனுப்பி அந்த அம்மா ஃபாலோ பண்ண சொல்கிறாரு. அந்த அம்மா இப்போ இடித்து பாசியம் பில்டர்ஸ் வாங்கி கட்டிகிட்டு இருக்கிற அந்த ஹோட்டல், அப்போ அடையாறு பார்க்குன்னு அதுக்கு பேர். அடையாறு பார்க்கில் அந்த அம்மா ஒரு தொழிலதிபரோடு தங்கியிருக்கு. தொழிலதிபரோடு தங்கியிருக்கிற பொழுது நீங்கள் காவல்துறை தான் எப்பவும் பொறி வச்சு பிடிப்பானே, வலை வீசி பிடிப்பான், தினத்தந்திர சொல்லணும், பொறி வச்சு பிடிச்சாச்சு. பிடித்த பிறகு அடையாறு பார்க் ஹோட்டல்லேருந்து
அதுக்கு பின்புறம் அபிராமபுரம் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டட் தான். இரவு 2 மணிக்கு ஒரு காவல்துறை ஆய்வாளர், இன்றைக்கி அந்த அம்மா பெரிய நடிகை, உச்சபட்ச நடிகை, குழந்தை குட்டியோடு செட்டில் ஆயிடுச்சு, அந்த நடிகையை நடந்து கூட்டிகிட்டு போனார். யார்? ஒரு காவல்துறை ஆய்வாளர். அப்போ அந்த அம்மாவுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கு? இது நடந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்பு. இதை உடனே அந்த நடிகைக்கு வேண்டிய ஒருவர் மனோரமாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மனோரமா கருணாநிதி ராஜாத்தி அம்மாவை, ராஜாத்தி அம்மா அந்த அம்மாவுக்கு முதல் பேர் தர்மாம்பாள், இந்த அம்மா தயாளம்மா, அந்த தர்மாம்பாள். தர்மாம்பாள் வந்து நாடக நடிகை, நல்ல தம்பி நாடக நடிகர் நல்ல தம்பியுடைய பொண்டாட்டி அந்த அம்மா. அப்போது இதை முதல்ல இவர் கனிமொழி பிறந்த பிறகு எங்கே அந்த அம்மா இருந்துன்னா மனோரமா வீட்டில் இருந்து. யார்? தர்மாம்பாள். பெரிய வரலாறு சொல்கிறேன். அப்போது கருணாநிதி ஒரு முறை பாண்டிச்சேரியில் அவரை தாக்கி செத்து போயிட்டான், தூக்கி போட்டு போயிட்டானுங்க. ஏன்னா பாண்டிச்சேரியில் காங்கிரஸ் வலுவாக இருக்கும். காங்கிரஸு இங்கே தான் வயசானவன் கட்சி காங்கிரஸ், அங்கே இளைஞர்கள் கட்சி இன்றைக்கி வலுவாக இருக்குது காங்கிரஸ். அப்போது பிரச்சாரத்துக்கு போகும்போது அடித்து தூக்கி செத்து போயிட்டான்னு போட்டு போயிட்டானுங்க. அப்போ மருந்து தடவி காப்பாற்றி மருத்துவமனையில் இருக்காங்க. மருத்துவமனையில் இருக்கும்போது கால் மாட்டில் உட்காந்து ஒரு பொண்ணு அழுதுட்டுருக்கு. யார்? ஒரு பொண்ணு அழுதுட்டுருக்கு. அப்போது மனைவி போகிறாங்க, ஸ்டாலினுடைய அம்மா, இந்த அம்மா பேர் தயாளு அம்மா. தயாளு அம்மா போய் கேட்குறா, யார் ஒருத்தி கால் மாட்டில் உட்காந்து அழுதுட்டுருக்கா? அப்போ எல்லோரும் மனோரமாவை கேட்க சொல்கிறாங்க. மனோரமாவை யார் இவ உட்காந்து அழுதுட்டுருக்கா? அப்போ மனோரமா சொல்லுது, அவ தலைவருடைய மனைவி. அப்போ நீங்கள் மனைவி, அவங்க துணைவி. இப்படி மனோரமாவுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது. ஜெயலலிதாவோட நடிச்சிருக்கு, அண்ணாவோட நாடகத்தில் நடிச்சிருக்கு, கருணாநிதியோடு நடிச்சிருக்கு, எம்ஜிஆரோட நடிச்சிருக்கு. இத்தனை முதலமைச்சர்களோடு அந்த அம்மா நெருக்கம். அப்போது எந்த நடிகை இரவில் இது போன்ற ஈசிஆர்லேயோ அடையாறு பார்க்லேயோ தாஜ் ஹோட்டல்லையோ சோழாவிலையோ எந்த தொழிலதிபரோடு நடிகைகள் தங்கி இருந்தாலும் காப்பாற்றுவதற்கு ஒரே ஃபோன் எங்கே போகும்? மனோரமா தான். 12 மணி 2 மணிக்கு. இப்போ உடனே அந்த அம்மா என்ன பண்ணோம்? யார் முதலமைச்சரோ நேராக முதலமைச்சருக்கு தொலைபேசி பண்ணும். இந்த மாதிரி இவ மாட்டிக்கிட்டா அந்த ஸ்டேஷனில், நான் என்னை தூங்க விடாமல் எழுப்பிட்டா, ஒரு முறை எப்படியாவது காப்பாற்றி விட்ருங்க. மனோரமாவுடைய அந்த கோரிக்கை உடனடியாக நிறைவேற்றப்படும். இப்படித்தான் பல முன்னணி நடிகைகள் காப்பாற்றப்பட்டு இருக்கிறார்கள். இது மனோரமா உயிரோடு இருக்கிற வரை பல பேருடைய வாழ்க்கையை காப்பாற்றியவர் மனோரமா. இதனால் ஆட்சிக்கு எல்லா நடிகைகளும் கட்டுப்படுவார்கள், எல்லா தாய் குலங்களும் கட்டுப்படுவார்கள். இதுதான் மனோரமாவுடைய சிறப்பு. நான் கேஆர் விஜயா பற்றி சொன்னது, கேஆர் விஜயா நேரம் தவறாமை, காலம் தவறாமை நடிக்கக்கூடிய நடிகை. இந்த அம்மா சொந்த ஊர் பழனி, சொந்த பூர்வீகம் கேரளாவில் அவங்க அப்பா நாக்கடை வச்சு நட்டமாக போய் பிழைப்பதற்கு வழியே இல்லை. குடும்பத்தோடு முருகன் கோயிலுக்கு வர்றாரு. தமிழன் பூரா சபரிமலைக்கு போவான், மலையாளி பூரா முருகன் கோயிலுக்கு தான் வருவான். ஏன்னா அவன் பச்சை தமிழன், பச்சை சேர நாட்டு தமிழன். யார்? மலையாளி பூரா. இன்றைக்கி தமிழன் பூரா தொடச்சி வச்சு அடிக்கிறான், அது வேறு விஷயம். அப்போ கேஆர் விஜயா குடும்பம் வந்து பழனியில் செட்டில் ஆயிடுச்சு. செட்டில் ஆனால் அவங்க அப்பா கேரளாவிலேருந்து வரக்கூடிய அந்த மலையாளிகளுக்கு கைடு, மேலே மலை கூட்டிகிட்டு போவார், பஞ்சாமிரதம் வாங்கி கொடுப்பார், புதிய கூட்டிகிட்டு போவார். இப்படி இருக்கிற போது இந்த பெண்ணுக்கு இயற்கையாகவே நாடகத்தின் மீது ஈர்ப்பு. இப்போ பள்ளிக்கூடத்து நாடகத்திலிருந்து அப்போது சோப்பு விளம்பரம், சீப்பு விளம்பரம், இதில் நடித்ததில் ஸ்டில் சிவம் என்ற ஒருவர், பொள்ளாச்சியை சேர்ந்த ஊத்துக்குழியை சேர்ந்த ஒருவர், அவர் தான் அன்றைக்கி பெரிய கேமராமேன். வீடியோலாம் வரல, பல ஃபோட்டோக்கள் எடுக்கிறார். எடுத்து நீங்கள் கற்பகம்னு முதல் படம், இந்த படம் தான் 62 பெரிய ஹிட் அந்த படம். உடனே ஒரு கடத்தல்காரன், யார்? நீங்கள் வேலாயுத நாயர், ஸ்பென்சார் முதலாளி, சுதர்சன் சிட்பண்ட்ஸ், அன்னைக்கே பல 1000 கோடி ஆட்டையை போட்டவன். இவர் விமானம் வச்சுருந்தார், சொகுசு கப்பல் வச்சுருந்தார். கேஆர் விஜயாவை
தன்னுடைய நிறுவனத்தில் ஒரு பங்குதாரராக பணமே போடாமல் இணைத்துக் கொள்கிறார். ஏன்? கேஆர் விஜயா இருந்தால் நிறைய பேர் டெபாசிட் போடுவான்னு. சுதர்ஷன் சிட் ஃபண்ட்ஸ் அன்னைக்கு இருந்தது. இப்போ இருக்கிற ஹிஜாவு ஆருத்ரா மாதிரி நான் சொல்ல ஒரு 40 வருடங்களுக்கு முன்பே எங்கள் அப்பாவே அந்த காலத்தில் 50,000 போச்சு. இது திட்டிகிட்டே இருப்பார், கேஆர் விஜயா புருஷனை ஏமாற்றி விட்டான்னு. இப்படி தமிழ்நாடு முழுக்க பல பேர் ஏமாற்றப்பட்டவர் தான் வேலாயுதம் நாயர். இப்போல்லாம் செத்து சுண்ணாம்பா இருப்பார். இப்போ இந்த பின்னணியில் கேஆர் விஜயாவும் விமானம் அந்த மாதிரி ஷூட்டிங் ஃப்ளைட்டில் தான் வரும். வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய எல்லா பயணமே அந்த அம்மா சொகுசு கப்பலில் தான் போகும். வேலாயுதம் நாயர் தான் வச்சுருந்தார். அப்போது வேலாயுதம் நாயர் இருந்த காலத்தில் கேஆர் விஜயா, எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன், முத்துராமன், முன்னணி நடிகர்கள் அத்தனை பேர்கிட்டையும் நடிக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றவர், அத்தனை முதலமைச்சர்கிட்டையும் பேசக்கூடிய வாய்ப்பு பெற்றவர். அப்போது ஏதாவது தொழில் ரீதியாக பிரச்சனைகளை சந்திக்கிற தயாரிப்பாளர்கள் உதவிக்காக யார்கிட்ட போவாங்க? கேஆர் விஜயா தான். ஏன்னா கேஆர் விஜயா பெரிய இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய வங்கிகளை விட பல மடங்கு வசதி படைத்தவருடைய 2வது மனைவி யார்? கேஆர் விஜயா. அப்போது கேஆர் விஜயாவும் தமிழ் திரைப்பட உலகத்தை கட்டி ஆண்டவர். மனோரமாவும் தமிழ் திரைப்பட உலகத்தில் பல முதலமைச்சர்களோடு நெருங்கிய தொடர்பு உள்ளவர். 2 பேருக்கும் இந்த தகுதி அந்த காலத்தில் இவர்களை தாண்டி இன்று வரை அந்த இடத்தை நிரப்புவதற்கு யாருமே இன்று வரை இல்லை. இதுதான் செய்தி. நன்றி சார், இவ்வளோ தூரம் எங்களுக்கு அழகாக எல்லா விஷயமும் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு நன்றி, வணக்கம்.